ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழ கொட்டையை வச்சு எப்படி கறி குழம்பு சுவையில் பலாப்பழ கொட்டை கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 கிலோ போல் பலாப்பழ கொட்டை வாங்கி வச்சுருக்கேங்க. ஃப்ரெஷ் கொட்டை, அதனால் நல்லா கழுவிக்கோங்க. பலாப்பழ ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா காஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அந்த ஸ்மெல் போயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால மேலே கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா 5-6 வாட்டி வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் போயிடும். அப்புறம் ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி அதை ஒரு 5-6 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. பஞ்சு போல் வெந்து போயிடும். சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரீமியாக டேஸ்டியாகவும் இருக்கும். அப்புறம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா தயார் பண்ணிடலாம் வாங்க. நான் சொல்கிற அளவுகளை கரெக்டாக போடுங்க. உங்களுக்கு கிரேவி சூப்பராக இருக்கும், அட்டகாசமான டேஸ்ட்டில் கிடைக்கும். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு 3 போல் கிராம்பு. காரம் அதிகமாக வேண்டாம்னா 1 இல்லைன்னா 2 சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை ஒரு பிஞ்ச் பட்டை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பொருளை மட்டும் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி பொருளை நம்ம சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு 5-6 பல் பூண்டு, நான் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் 2 பல் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற இஞ்சி 2 துண்டு சேர்த்திக்கோங்க. 5-6 போல் சின்ன வெங்காயம் பச்சையாக சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவியும் சேர்த்திக்கோங்க, இல்லை அப்படியும் சேர்த்திக்கோங்க. நீங்கள் அப்படியே கட் பண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. மிக்ஸி பிளேட் ரொம்ப நாளைக்கு வரும். 1 ஸ்பூன் மிளகு, குறுமிளகு சேர்த்திக்கோங்க. அது கூடயே 2 ஸ்பூன் தனியாத்தூள், கடையில் விற்கிது இல்லைங்க, அதுதான் நான் வாங்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு, தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாமே பச்சையாக அரைக்கிறதுனால அதை ஆயிலில் கொஞ்சம் நேரம் வதக்கணும். அதுக்காக ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் பொரிய விட்டுருங்க. சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்திக்கோங்க உள்ளே. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். வதங்குறதுக்கு வேணால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப தக்காளி சேர்த்திடாதீங்க, கிரேவி புளி பிடிச்சிரும். கொஞ்சமாக தான் சேர்த்துரும். அதனால் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயிலே போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஸ்மெல் வராமல் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளியை நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பலாப்பழ கொட்டையில் நிறைய நார் சத்துக்கள், விட்டமின் சத்துக்கள்லாம் நிறையா அடங்கியிருக்கு. அதனால் உங்களுக்கு பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போட்டுறாதீங்க. மறக்காமல் ஏதோ ஒரு வகையில் அதை சமைச்சு சாப்பிடுங்க. ப்ளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் இதை கண்டிப்பாக சாப்பிடலாம். நம்ம நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தக்காளி நல்லா கொஜ்ஜு போல் வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபேஸில் ஸ்கின்னு நல்லா பொலிவாக இருக்கிறதுக்கும் இந்த பலாப்பழ கொட்டை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த கிரேவி நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. அந்த மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் மீதி கொஞ்சம் பச்சை வாசம் வந்தாலும் கூட அந்த தண்ணி கொதித்து ட்ரை ஆகிறதுல நம்மளுக்கு சரியாக போயிடும். பாதி எண்ணெயிலே வதக்கிட்டோம். அவ்வளோக்கா நிறையா தண்ணி விட வேண்டியதில்லை, கொஞ்சம் விட்டிங்கனாவே போதும். அப்புறம் நம்ம வேச்சு உரித்து வச்சுருக்க பலாக்கொட்டையை அதில் 2 கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. பலாப்பழ கொட்டையில் அந்த மேலே இருக்கிற ஒயிட் ஸ்கின் உரிக்கிறதாங்க ரொம்ப கோபமாக வரும். ஏன்னா அது கை நகத்தில் ஏறிடும். அதனால் கத்தி வச்சு அழகாக அதை கிழிச்சு விட்டு எடுங்க, கையில் ஏறாது. போட்டு கிரேவியில் போட்டிங்கன்னா நல்லா வெந்து அந்த எசன்ஸ் இறங்கிடும். கிரேவி நல்லா தண்ணி வற்ற விடுங்க. அப்போ தான் சாதத்துக்கு நல்லா சூட் ஆகும். நீங்கள் தோசை, சப்பாத்தி அதுக்கும் நல்லா மேட்ச் ஆகும். அதுக்குன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க. சுட சுட சாதம் போட்டு அந்த கிரேவி ஒரு கரண்டி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். நான்வெஜ் மட்டன் கிரேவி மாதிரியே டேஸ்ட்டு வேறு லெவல். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ஆம்லேட்டும் அந்த கிரேவியும் தாங்க கொடுத்து விட்டேன்.
எனக்கு அந்த பலாப்பழ கொட்டையை காயாக கொண்டு போக முடியாது. அதனால் இன்றைக்கி முட்டை வந்து வெஜிடபிளாக கொடுத்து விட்டுட்டோம். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.